என்னப்பா இது இன்னும் வரலையா? ஆ ஆ இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? பரோட்டா. இங்கே பாருங்க, மாவெல்லாம் பிசைஞ்சு ஊற்றி வச்சுட்டேன். மாவெல்லாம் 2 மணி நேரம் ஊற வைக்கணும், அப்போ தான் பரோட்டா வரும். இனிமேல் இதை சுற்றி ரோல் மாதிரி சுற்றி போடணும். அதுக்கு தான் உருட்டு கட்டையும் எடுத்துகிட்டு வந்து செய்ய போகிறேன். செய்யலாமா? வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறது. இந்த அடுப்பில் தான் வைக்க போகிறேன். பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சிட்டேங்க, எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ வாட்டாவாக போட்டு எடுக்க போகிறேன். எல்லாம் அழுத்தி வச்சு இங்கே பாருங்க, அழுத்தி ஒரு பக்கம் மட்டும் நல்லா இது பண்ணிட்டு இப்படி போடணும். தட்டு இந்த மாதிரி தட்டு நல்லா ஷேப்பாக இருந்தால் தான் பரோட்டா நல்லா வட்டமாக அழகாக வரும். இங்கே பாருங்க, ஹோட்டல் ரேஞ்சுக்கு வேணும்னா இப்படி தான் செய்ய வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லைங்களா? லைட்டாக சூடு இந்த மாதிரி வந்தோடனே எடுக்கணும், சரிங்களா? அப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம சுட்டு பொரித்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் பரோட்டா. சுடுது, நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன். இங்கே வேகமாக இதாகுது இல்லையா, அதுதான். சுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து ஆறினோடனே ஒரு பாக்ஸில் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு சுட்டு கொடுத்துடலாம். பரோட்டான்னு சொல்கிறவங்க, சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் பாய்.